ஆனா ஆண்டாள் கூட்டத்தை சேர்ப்பது நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஏன்னா ஆண்டாள் யாரு? ஒரு கோபிகை. அவள் ஆசைப்படுவது என்ன? கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று. எந்த பெண்ணாவது ஒரு ஆண்மகனை கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு முயற்சி எடுக்கும் போது, நீயும் வா, நீயும் வா, 10 பெண்கள் அழைச்சிருந்தா ஒரு ஆண்மகனை ஆசைப்பட போவா? ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைனா எனக்கு மட்டும் அவன் இருக்க வேண்டும் தான் ஆசை பிறக்கும். ஆனா ஆண்டாள் முதல் பாசுரம், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். யாருக்கெல்லாம் கண்ணனை அனுபவிக்க ஆசை இருக்கிறதோ, கண்ணனை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரை அணைக்க வேண்டும், அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அனைவரும் வாருங்கோள்னு ஒரு பெண் அழைக்கிறாள். இது உலகத்துல பார்க்காத ஒரு விஷயம். எந்த பெண்ணுமே இன்னும் 4 பேர் அழைத்து கொண்டு ஒரு ஆண்மகனை பார்ப்பதற்கு போக மாட்டாள். அப்ப ஆண்டாள் செய்கிறாளே, இது என்ன காதலா? இது என்னன்னு சொல்லலாம்னால், காதல் என்பது ரொம்ப ஒரு மேலோட்டமான சொல். நாம உலகத்து காதலோடு இதை பொருத்தி பார்த்தோம்னா அந்த நிர்பந்தங்களுக்குள்ள இது அடங்கவே அடங்காது. இதை வைதிக காமம், ஆசைதான். உலகத்தில் இருப்பதும் ஆண் பெண் ஆசைதான். இது பகவான் என்கிற புருஷோத்தமனிடத்துல ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆசை. இந்த ஆசை என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நிர்பந்தத்துக்கு உட்படாது. ஏனென்றால் அந்த பரமாத்மாவுக்கு நான் எப்படி சொத்தோ, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாவும் அவருக்குத்தானே சொத்து. அப்ப எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவரை கணவனாக அடைவதற்கு, பக்கத்து ஜீவாத்மாவுக்கு அதே உரிமை இருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கும் அதே உரிமை தான். எனக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரே உரிமை. அவளுக்கும் அவர் கணவன், எனக்கும் கணவனாக ஆக போகிறார். கணவன் சொன்னா வேற ஒண்ணும் கிடையாது, கைங்கரியம் செய்ய போகிறேன். உடனே நான் வைகுந்தத்துக்கு போய் பெண்ணான உடலா எடுத்துக்க போறேன். என்ன உடல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆண் உடலையும் எடுத்துக்கொள்ளலாம், இந்த மாலை உடலை கூட எடுத்துக்கலாம். வைகுந்தத்துக்கு போன பிறகு எனக்கு ஒரு ஆசை, பகவானுடைய கழுத்துல நான் தான் தொங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அந்த முக்தி அடைந்த ஜீவாத்மா மாலையாக வடிவம் எடுத்துக்கொண்டு பகவானுடைய தோல்ல ஒரு 2 நாளைக்கு தொங்கிக் கொண்டே இருக்கலாம். அவருக்கு ஆசை, பகவானுடைய தலைமையில நான் ஏறி உட்காரணும்னு ஆசைப்பட்டா ஒரு துளசியாக வடிவம் எடுத்துக்கொண்டா பகவானுடைய தலைமையில இருக்க போறார். இந்த வடிவம் ஆண் பெண் விலங்கு தாவரம் எந்த நிர்பந்தங்களும் கிடையாது. என்னென்ன ஆசை இருக்கிறதோ எத்தனை வடிவங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் ஆசை. அப்ப கணவன் மனைவின்னு சொல்லும் போது உலகத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற எண்ணம் உடனே வந்துடும். ஆனா பகவானிடத்தில் ஆசைப்படும் பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி அல்ல, அவன் ஒருவன் நம் அனைவருக்குமாக இருக்கிறார் என்கிற புரிதல் என்கிற எண்ணம் வந்துவிடும். அதுதான் உலகத்து இன்பத்துக்கும். இல்லாட்டா சட்டுன்னு ஆழ்வார்கள் பாசுரங்களை பார்த்தால் நமக்கே தோணும், என்ன சொல்ல ஒரே காதல் பாசுரமா இருக்கு. காதலனை பார்த்து நீ எனக்கு அவன் பார்க்கவே வரவில்லை, என்னை கைவிட்டு விட்டாய், என்னை எப்போது பார்ப்பாய், என்னை நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பாடுவது போலவே இருக்கிறதேன்னு தோணும். இன்னைக்கு இல்ல, 800 900 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்பிள்ளை என்று ஒரு ஆச்சாரியன் வாழ்ந்து வந்தார். அவர் திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தை காலக்ஷேபம் உபன்யாசமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதல்ல தொடங்கினார். ஒரு பெரிய வித்வான். அவர் முதல் நாள் பின்னாடி 10வது 20வது வரிசையில உட்கார்ந்துட்டு இருந்தாராம். முதல் 10 பாசுரங்களுக்கு நம்பிள்ளை அர்த்தம் சொன்னார். அப்படியே வேதாந்தார்த்தம், ஆழ்வாருடைய முதல் 10 பாசுரங்களுக்குள்ளே உபனிஷத்துல என்னென்ன பெருமை பகவானுக்கு சொல்லியிருக்குமோ அனைத்தையும் சொல்லுகிறார். அதை கேட்டு அந்த வித்வானுக்கு ரொம்ப ஆனந்தம். திருவாய்மொழி ரொம்ப ஆழமான சாஸ்திர பிரபந்தம் போல் இருக்கு, இதுல பல சாஸ்திர கருத்துகள் இருக்கின்றன. 20வது வரிசையில் இருந்தவர் அடுத்த நாள் 15வது வரிசையில உட்கார்ந்துட்டார். அடுத்த நாள் நம்பிள்ளை அடுத்த 10 பாசுரத்துக்கு அர்த்தம் சொன்னார். பகவானை எப்படி பற்ற வேண்டும், அகங்காரம் மமகாரம் காமம் குரோதம் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும், அவன் திருவடிகளை பற்ற வேண்டும்னு ஆழ்வார் உபதேசம் பண்றார். அதை கேட்டு வித்வானுக்கு ரொம்ப ஆனந்தம். 15வது வரியில் இருந்தவர் 3வது நாள் 10வது வரியில உட்கார்ந்தார். அடுத்த 10 பாசுரம், பகவான் மிகவும் எளியவர், 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், ஒரு யசோத கையால கட்டுப்பட்டு தாம்பால கட்டுப்பட்டு நின்னார், எவ்வளவு பெரியவனுக்கு எவ்வளவு எளிமைன்னு ஆழ்வார் பாடுகிறார். அதை கேட்டு வித்வானுக்கு ஆனந்தம். அன்னைக்கு நம்பிள்ள சொல்றார், இந்த 30 பாட்டு கேட்டீங்களே, நாளைக்குத்தான் ரொம்ப முக்கியமான பாட்டு, யாரெல்லாம் இழந்தவர்களோ அவர்களும் நாளைக்கு கண்டிப்பா வந்துவிட வேண்டும்னு நம்பிள்ள தெரிவித்தாராம். இவருக்கு ஆர்வம். முதல் வரியில உட்கார்ந்துட்டார். 4வது நாள் அன்னைக்கு ஆழ்வாருக்கு ஒரே அழுகை. அம்சிரைய மடனாராய் அழியத்தாய், நீயும் நின் அம்சிரைய சேவலுமாய் ஆவாவென் எடக்கருளி, வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் என்று ஆழ்வார் தூது விடுகிறார். இதுவரைக்கும் 3 பாசுரம் நன்னாதானே பாடினார். அவனுடைய பெருமை, அவனுடைய அடைவதற்கான வழி, பகவானுடைய எளிமை எல்லாத்தையும் நன்னா ஆண் பாவனையில் இருந்து ஆழ்வார் பாடினார். இப்படிப்பட்டவனை நம்மால் இன்னும் அடைய முடியவில்லையேன்னு வருத்தம் வந்ததா?
ஆண் பாவனை போயிற்று, பெண் பாவனை வந்தது. தன்னை ஒரு காதலியாக நினைத்து கொண்டு கண்ணனை காதலனாக நினைத்து இன்னும் அவன் கிடைக்கவில்லையே என்கிற வருத்தத்தாலே பக்கத்தில் இருந்த நாரை, பக்ஷி, வண்டுகள் என்னென்ன இருந்தனவோ எல்லாத்தையும் அழைச்சி எனக்காக தூது போறியா, பகவானிடத்துல ஒரே ஒரு முறை என் உயிர் போவதற்குள்ள ஒரு முறை முகத்தை காட்டினா போரும்னு சொல்லு, என்னால் அவன் பிரிவை தாங்க முடியவில்லைன்னு ஆழ்வார் அழுது புலம்புகிறார். நம்பிள்ள ஆனந்தமா சொல்லிட்டு இருக்கார். இந்த முதல் வரிசையில உட்கார்ந்தவருக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ இனி நன்னா இருக்கும்னு சொன்னாரே, சாஸ்திரார்த்தம் இருக்கும்னு பார்த்தா அது என்ன காதல் பாசுரமா இருக்கே, காம பாசுரமா இருக்கேன்னு அவருக்கு தோன்றியது. அப்படித்தான் மேலோட்டமாக பார்த்தால் தோன்றும். ஆனா உள்ளே பார்த்தோம் என்றால் இது ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற உலகத்தில் இருக்கிற காமத்தை போல் ஆசையை போலவே கிடையாது. பகவானை அனைவருக்கும் பொதுவாக பார்த்து நானும் அடைய வேண்டும், மற்றவரும் அடைய வேண்டும், அவர் உலகத்துக்கே பொது நின்ன பொன்னங்கழல்னு ஆழ்வாருடைய பாசுரம். பகவானுடைய திருவடி எனக்காக மட்டும் இருக்கிற சொத்து கிடையாது, பொதுவாக நின்றது. உலகத்துக்கே ஒரே திருவிக்கிரமனுடைய திருவடி தானே புகழ். அந்த எண்ணம் வந்ததுனால தான் ஆண்டாள் நீராட போதுவீர் போதுமினோ என்று அனைவரையும் அழைத்துக் கொள்ளுகிறாள். அதுல ஒருத்தையும் விடுபட்டு விடக்கூடாது. அதனால்தான் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். ஆசை இருப்பவர்களுக்குள்ளே ஒருவர் கூட விடுபட்டு போகக்கூடாது. ஒரு நல்ல பொருள் இருக்கு, இனியது தனி அருந்தேல் என்று தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ. ஒரு நல்ல சக்கரை பொங்கல், நல்ல மாம்பழம் கிடைக்கிறதுனால் நாம உடனே யார் கண்ணுக்கும் தெரியாம மறைச்சு நாமே முழுக்க சாப்பிடலாமான்னு யோசிப்போம். ஆனா பெரியோர்கள் ஒத்துக்கொள்வது கிடையாது. என்ன நல்ல பொருள் கிடைத்தாலும் பகிர்ந்து கொண்டுதான் உண்ண வேண்டும். தனியா ஒரு இனிமையான பொருளை உண்ணவே கூடாது, அனுபவிக்க கூடாது. கண்ணனை மட்டும் தனியா அனுபவிக்க முடியுமா? மிக உயர்ந்த பொருளானபடியால் ஒவ்வொருத்தி வீட்டு வாசலையும் தட்டி நீயும் வா நீயும் வா நீயும் வா என்று ஆண்டாள் அழைக்கிறாள். அதுவும் ஆசை இல்லாதவர்கள் வராமல் போனால் பரவாயில்லை, ஆசை இருப்பவர்கள் இழந்து விடக்கூடாது. ஒரு கோபிகைக்கு கூட ஆசை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த ஊர் இருக்கும் அனைத்து பெண்களுமே கண்ணனையே அனைத்துமாகவும் கொண்டவர்கள். அப்ப அதில் ஒரு பெண் கூட விட்டுப்படக்கூடாது என்று ஆண்டாளுக்கு எண்ணம். இதனால நமக்கு என்ன சொல்ல வருகிறாள் என்றால், போகும்போது கூட்டம் கூட்டமாகத்தான் செல்ல வேண்டும். சொல்லாமலேயே நான் மட்டும் எளிமையாக போகலாம் நினைக்க கூடாது. குழாங்களாய் அடியீர் உடன் கூடி நின்று ஆடுமினேன்னு ஆழ்வார் பாடுறார். எல்லாம் கூட்டமா. ஏன் ஆண்டாள் பாடுறாளே, சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமேன்னு கடைசி பாசத்துல இருக்கா. சங்கம்னு சொன்னா கூட்டம்னு அர்த்தம். திருப்பாவையை பாடும் பொழுதே தனியா பாடவே கூடாதாம், கூட்டம் கூட்டமா சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும். கண்ணனை தரிசிக்க போகும்போதும் கூட்டமாகத்தான் செல்ல வேண்டும். குழாங்களாய் அடியீர் உடன் கூடி நின்று. ஏன் கூட்டம் சேர்க்க வேண்டும் என்றால், பகவானை அனுபவிக்கும் இன்பம் என்பது பாதிதான். மிச்சப்பாதி அனுபவமே அந்த பக்தர்களோடு சேர்ந்து அனுபவிப்பது. ஏன்னா அவர் என்ன பதிலா சொல்ல போறார்? நேர பெருமாள் இருக்கார், விக்கிரக வடிவத்தில் இருக்கார். நான் போனேன், வரிசையா தெரிஞ்ச பாசுரத்தை எல்லாம் சொன்னேன். அவர் என்ன சிரிச்சு ரொம்ப நன்னா சொன்னேன்னு தோல்ல தட்டி கொடுக்க போறாரா? அணைத்துக்கொள்ள போகிறாரா? ஒண்ணுமே பண்ண மாட்டார். அப்ப அவர் அனுபவிப்பதுன்னு நமக்கு ஒரு பதிலே கிடைக்காது. எப்பவுமே நாம ஒரு காரியம் பண்றோம், ஒருத்தர் கைங்கரியம் பண்றோம்னால் அவர் உடனே அது நன்னா இருந்தது, நன்னா பண்ண, எனக்கு கால் வலிச்சுது, நீ பிடிச்சு விட்ட உடனே கால் வலி எல்லாம் போயிடுத்து, ரொம்ப சந்தோஷம்னு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லணுமோ இல்லையோ. அவர் எது அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே ஒண்ணுமே வாய் திறக்க மாட்டார், பேச மாட்டார். நன்னா பண்ணேனா, பண்ணலையா, பிடிச்சுதா, பிடிக்கலையா, ஒண்ணுமே சொல்ல மாட்டார். கணவன் மனைவிக்குள்ள வருமோ இல்லையோ, ஏதானு வார்த்தை, எதன்னு சாப்பாடு நன்னா இருந்ததா இல்லையா, ஏதானு மாத்தணுமா, சொன்னால்தான் மாத்திக்க முடியும். எதுவுமே பேச மாட்டார்னா மனைவிக்கு எப்படி இருக்கும்? அதை போல பகவானிடத்திலிருந்து பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அவர் கைங்கரியம் பண்ணும்போது நாம ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கோம்னு வச்சுங்களேன், நாம் பண்றதை பார்த்து அவர் ஆனந்தப்படுவார், நன்னா பண்ணன்னு அவர் சொல்லுவார். நான் இன்னொருத்தரை பார்த்து உற்சாகப்படுத்தலாம். எங்களுக்குள்ள பகவானை பத்தின ஒரு கதை, கஜேந்திர மோட்ச கதையை கேட்டவுடனே நாம 2 பேரும் பார்த்து சிரித்து கொள்ளலாம். இந்த பக்தர்களோடு இருக்கிற அனுபவம். ஒரு சங்கீத கச்சேரிக்கு போறோம், போகும்போது நன்னா பாடினார்னா நேர பாடகர் இடத்துல போய் நன்னா இருந்தது நான் சொல்லிட்டு வர முடியும்? கூட யார் அமர்ந்திருக்கிறார், உடனே இவரை திரும்பி பார்ப்போம், அவரை திரும்பி பார்ப்போம், ரொம்ப நன்னா இருந்ததுன்னு கஞ்சாடையிலே பேசிப்போமோ இல்லையோ. அதை போல பக்தர்களோடு சேர்ந்து இருப்பதுதான் இன்பமே. பகவானை அனுபவிப்பது என்பது பாதி இன்பம் தான். மிச்ச எல்லா இன்பமும் பக்தர்களோட சேர்க்கையால் வரப்போகிறது. அது முக்கியம். அதனால சேர வேண்டும், ஒருவர் கூட விட்டு போகக்கூடாது. கூட்டம் கூட்டமாகத்தான் பகவானை அனுபவிக்க வேண்டும். முடிந்தவரை அனைவரையும் சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தர்மத்தை ஆண்டாள் 8வது பாசுரத்திலே தெரிவித்தாள். அடுத்தது 11 நேத்திக்கே பார்த்தோம். அவனவனுடைய வர்ணாசிரம தர்மத்தை விழாமல் செய்ய வேண்டும். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலன் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள்.
அவனவனுக்கு என்னென்ன தர்மம் பண்ண முடியுமோ, பிரம்மச்சாரி பண்றத சன்னியாசி பண்ண முடியாது, சன்னியாசி பண்றத கிரகஸ்தன் பண்ண முடியாது. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை விடாமல் செய்ய வேண்டும். அந்த செயல்களை செய்து வந்தால் அது பகவானை மகிழ்விக்கும். வேறு வழி கிடையாது. ஒருத்தர் தகப்பனார் பிள்ளைய பார்த்து ஆணையிட்டு இருக்கிறார், இதையெல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அவர் ஆனந்தப்படுத்தணும்னா அதன்படி நடப்பது ஒண்ணுதான் வழி. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், வேற என்ன பண்ணா உமக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு பிரயோஜனம் கிடையாது. என்ன பிடிக்கும்னு தான் அவர் சொல்லிட்டாரு. அது அனைத்தையும் செய்தால்தான் பகவானை மகிழ்விக்க முடியும். வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணுர் ஆராத்தியதே பந்தாக நானியஸ் தத்தோஷ காரகா என்று புராணம் சொல்லுகிறது. பகவான் நமக்கு விதித்த கர்மங்கள் என்னென்னவோ அதை செய்வதுதான் அவரை மகிழ்விப்பதற்கு ஒரே வழி. அவர் மகிழ்ந்து விட்டார் என்றால் அப்ப என்ன பயன் கேட்டாலும் கொடுக்க போகிறார், தன்னையே கேட்டாலும் கொடுக்க போகிறார். அப்ப வர்ணாசிரம தர்மங்களை செய்வது மிக முக்கியமானது. அவனவனுடைய கடமையை செய்ய வேண்டும். இது பொதுவானது. தனித்தனியா ஒவ்வொரு தர்மத்தை சொன்னது மற்ற பாசுரங்கள். பொதுவா தர்மங்களை விடாமல் கடைப்பிடித்தால் தான் சிறப்பு என்பது 11வது பாசுரத்தை தெரிவித்தார். அடுத்த பாசுரம் வந்தது. அப்படியே தலகிழ மாத்திட்டா ஆண்டாள். கனைத்திளம் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து மலவழியே நின்னு பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று மற்றொரு இடையம். 11வது பாசுரத்தில் எத்தனை பசுமாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் ஒரே இடையன் கறக்கிறான். தர்மத்தை விடாமல் செய்தார் உயர்ந்தவர்னு ஒரு கோபாலனை பத்தி பேசினாரா? இந்த பாசுரத்தில் 8 மணிக்கு மாடை கறக்கணும், கறக்க வேண்டியவரை காணும். கண்ணுக்குட்டி தனியா கட்டி வச்சிருக்கா, அதுக்கு பசிக்கிறது, அது கத்த ஆரம்பிக்கிறது. அது கத்துறதை கேட்டு தாய்க்கு இன்னும் வருத்தம். ஐயோ பசிக்கிறது, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலையே, தாய்க்கு வருத்தம். அதனால அழத் தொடங்குகிறது. இப்படி அப்படி நடக்கிறது. நினைத்தது சரிப்பா, பசுமா யார் கண்ணுக்குட்டி யாரும் அவிழ்த்து விடவில்லை, மடியில பால் இருக்கு, பாலை பிரவகிக்காமல் வைத்திருக்க முடியாது. அதனால நினைத்து முளைவழியே நின்று பால் சோர அப்படியே பால் அனைத்தையும் பூமியிலேயே கொட்டி விட்டதாம் மாடு. பசு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணும், யாரும் வந்து அவிழ்த்து விடவில்லை. அந்த இடையன் அந்த சமயத்தில் அங்கு இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. பூமியிலே பசுமாடு பால் அனைத்தையும் கொட்டி விட்டது. அதுக்கு மேல இப்படி அப்படி நடக்கிறது. சேர்ந்து அந்த வீடே சேராக ஆகிவிட்டது. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன். அந்த இடையன ஆண்டாள் நற்செல்வன்னு கொண்டாடுகிறாள். எப்படி? வர்ணாசிரம தர்மத்தை செய்தவர் தானே உயர்ந்தவர். கறக்க வேண்டிய சமயத்தில் மாடுகளை கறக்காமல் விட்டவரை ஆண்டாள் ஏன் கொண்டாடுகிறாள்னு கேட்டால், இதுல மற்றொரு அழகான தர்மத்தை ஆண்டாள் சொல்லுகிறாள். தர்மம் 2 வகைப்படும். ஒண்ணுத்துக்கு பொது தர்மம், சாமானிய தர்மம் என்று பெயர். மற்றொன்றுக்கு விசேஷ தர்மம், சிறப்பு தர்மம் என்று பெயர். பேரை பார்த்தாலே இது முக்கியம் நமக்கு தெரிஞ்சுறது. பொது தர்மத்தை விட சிறப்பு தர்மம் தான் முக்கியமானது. ரெண்டுத்துக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் பொது தர்மத்தை விட்டாலும் சிறப்பு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சட்டுன்னு புரிந்து விடுகிறதோ இல்லையோ. பொது தர்மம் என்றால் என்னவென்றால், வேதத்தில் நீ ஆணாக பிறந்திருக்கிறாய், இதை பண்ணு. நீ பிராமணனாக பிறந்திருக்கிறாய், இதை பண்ணு. நீ க்ஷத்திரியனாக பிறந்திருக்கிறாய், இதை பண்ணு. நீ பிரம்மச்சாரி, இதை பண்ணு. நீ கிரகஸ்தன், இதை செய் என்று சொல்லுகிறதோ இல்லையோ. இது எல்லாமே ஆத்மாவுக்கு இடப்படுகிற கட்டளை தான். ஆனால் ஆத்மாவை தனியா பார்க்கல, உடலோடு சேர்ந்தவரா தானே பார்க்கறது. ஆனா பெண்ணா, மனுஷனா, தேவனா, கந்தர்வனா, என்ன உடலுக்குள்ள ஆத்மா இருக்கிறார் என்று பார்த்துதான் வேதம் கட்டளைகளையே சொல்லும். அது எல்லாம் சாமானிய தர்மம். ஏன்னா இந்த பிறவில அடியேன் ஆண், அடியனுக்கு வேற தர்மம் இருக்கும். போன பிறவில பெண்ணா இருக்கலாம், வேற தர்மம் இருக்கும். அதற்கு முன் பிறவில வேற ஒரு பிராணியா இருக்கலாம், அப்ப வேற தர்மம் இருக்குமோ இல்லையோ. அப்ப இந்த தர்மங்கள் பிறவிக்கு பிறவி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மாறாத ஒரு தர்மம் இந்த ஆத்மாவுக்கு உண்டு. என்னது? பகவானுக்கு தொண்டு செய்வது. எந்த பிறவி எடுத்தாலும் நான் பரமாத்மாவுக்கு தொண்டன் என்பது மாறப்போவதே கிடையாது. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், தேவனா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், விலங்காக இருந்தாலும், பகவானுக்கு நான் தொண்டன் என்பது மாறவே மாறாதோ இல்லையோ. அப்ப தொண்டு செய்வது என்பது சிறப்பு தர்மம். ஆத்மாவினுடைய அடிப்படை தன்மையை பார்த்தா தொண்டு பண்ணணும். உடலோடு கூடின ஆத்மாவை பார்த்தா சாமானிய தர்மங்கள், பொது தர்மங்களை செய்ய வேண்டும். இப்ப ரெண்டுல எது முக்கியம்? கண்டிப்பா ஆத்மாவின் மாறாத தன்மைக்கு உரிய தர்மம் தானே. மாறக்கூடிய தன்மைக்கு என்னென்ன கார்த்தால் இருந்து என்னென்ன தர்மங்கள் பண்றோமோ அது. மாறாத தன்மை என்ன? சேஷத்துவம், நான் பகவானுக்கு தொண்டன் என்பது. அதற்கு தகுந்த கைங்கரியம் தான் சிறப்பு தர்மம். கைங்கரியத்துக்கும் பொது தர்மத்துக்கும் முரண்பாடு வந்தால், கார்த்தால வைகுந்த ஏகாதசி நடக்கிறது. 4 மணிக்கு பகவானுக்கு புறப்பாடு. அவர் அப்படி சுத்தி சுத்தி மண்டபத்துக்கு வந்து சேர்றதுக்கே 8 மணி 9 மணி ஆகிவிடும்னு வச்சுங்களேன். அப்ப அந்த அர்ச்சக சுவாமி கார்த்தால 1 மணிக்கு கோயிலுக்குள்ள போனார்னால் 1 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அவர் மூச்சு கூட விட முடியாது. கூட இருக்கிற ஒரு 50 பேராவது அந்த புறப்பாட்டுல கூட இருப்பா. இவாள்லாம் 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணாளா இல்லையா?
கண்டிப்பா பண்ணிருக்க முடியாதோ இல்லையோ. நடுவுல என்னென்ன பொது தர்மங்களை செய்ய வேண்டுமோ, இந்தந்த வேளையில் இத செய்யணும்னா கண்டிப்பா பண்ணி இருக்க முடியாது. அப்ப என்ன பாபம் வருமான்னு கேட்டால், வராது. ஏன்னா சிறப்பு தர்மத்தை கடைப்பிடித்தார்கள். பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக அடிப்படை தர்மத்தை விட்டு கொடுத்தாலும் அதுல தவறு கிடையாது. அந்த அடிப்படை தர்மத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிடலாம். சந்தியாவந்தனத்தை விட்டாலும் பிராயஷ்சித்தம் இருக்கு. 6 மணிக்கு பண்ண முடியலையா, 9 மணிக்கு பிராயஷ்சித்தத்தோட சேர்ந்து சந்தியாவந்தனத்தை பண்ணிடலாம். திருவாய்மொழி கேட்காமல் விட்டதற்கு என்ன பிராயச்சித்தம்? அந்த அனுபவத்தை இழந்தால் இழந்ததுதான். இந்த வருஷம் வைகுந்த ஏகாதசி சேவிக்கலையா, திரும்ப பரவாயில்ல 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப சேவிச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ. அன்றைக்கு அந்த வேளைக்கு பகவானுக்கு தொண்டு செய்தால்தான் அதை செய்ய முடியும். விட்டு விட்டோம் என்றால் பண்ணாததற்கு யாரும் குற்றம் சொல்ல போவது கிடையாது. ஆனா அந்த அனுபவத்தை இழந்து விடுவோம். அப்ப சாமானிய தர்மம் பொதுவாக உடலோடு கூடி இருக்கிறபடியால செய்ய வேண்டிய பண்புகள். அதுதான் இடையனுக்கு பால் கறப்பது. இந்த இடையன் கறக்கலையோ இல்லையோ, ஆனா இதை விட முக்கியமான ஒரு தர்மத்தை கடைபிடித்தாராம். கண்ணன் கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்ப்பதற்கு செல்ல வேண்டும். ரொம்ப தூரம் நடந்து, ஒரு 4 மணி நேரம் நடந்து போகணும் இல்லையோ. கண்ணனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. தனியா தள்ளி இருந்து பேசியே தெரியாது. நம்ம உலகத்திலே 2 விதமான மக்களை பார்ப்போம். சில பேர் 4 அடி தள்ளி நின்னுப்பா, இப்படியே பேசுவா, கைகுப்பி சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவா. சில பேர் ரொம்ப நெருக்கமா நண்பர்களா இருப்பா, வந்தாலே தோல்ல கை போட்டுக்கிறது, இல்ல உடனே அணைச்சுக்கிறது. இதை போல சில பேர் இருப்பாளோ இல்லையோ. 2 விதமான மக்கள் உண்டு. ராமன் முதல் வகை, யார் பேர்லையும் படவே மாட்டார். ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். நீ தள்ளி இரு, நான் தள்ளி இருக்கேன், இப்படியே பார்த்து பேசிவிட்டு புறப்பட்டு போய் விடுவார். கண்ணனுக்கு அது என்னதுன்னே தெரியாது. ஒருத்தரை பார்த்தாலே மேல விழணும், அவரை அணைக்கணும், இழுக்கணும், தோல்ல கை போடணும், இப்படித்தான் பேசவே தெரியும். இவருக்கு இங்கிருந்து 4 மணி நேரம் நடந்து போகணும் இல்லையோ. தனியா நடக்கவே கண்ணனுக்கு பிடிக்காது. யார் தோல்லையான கையை போட்டுதான் இங்கிருந்து பிருந்தாவனம் வரைக்கும் நடந்து போவாராம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சேவிக்கிறோம் இல்லையோ, கையை இப்படித்தான் வச்சுருப்பார். ஒரு கையில சாட்டை இருக்கும், இன்னொரு கையை இப்படி வச்சுருப்பார். சத்யபாமா அம்சவின்யஸ்த வாமபாணி சரோருகான்னு அவரை பத்தின ஸ்லோகம். சத்யபாமையினுடைய தோல்ல கையை வச்சுருதான் கண்ணன் நிப்பாராம். நிக்கணும்னாலே தம் உடம்ப தாம் முழுக்க தாங்கிட்டு கண்ணன் நிக்கிறது கிடையாது. இன்னொருத்தர் தோல்ல கை வச்சுருதான் நிக்கவே தெரியும். இங்க நின்னாலே உடனே சுவத்துல சாயறது, தூண்ல சாயறது. சில பேர் நேரம் நிக்கவே மாட்டா. அத போல கண்ணன் சத்யபாம தோல்ல கை வச்சுட்டுதான் நின்றுட்டு இருக்காராம் ராஜகோபாலனாக. கல்யாணமார்த்துக்கு முன்னாடி இந்த நற்செல்வன் இருக்காரே, இவர் ஏன் மாடுகளை கறக்காமல் விட்டார் என்றால், இவர் தோல்ல தான் கை போட்டு கொண்டு கண்ணன் கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு போவார். அந்த கைங்கரியம் முக்கியமா, நேரத்துக்கு பால் கறப்பது முக்கியமா என்றால் கண்டிப்பா கண்ணனுக்கு கைங்கரியம் தான் முக்கியம். அதுதான் விசேஷ தர்மம், ஆத்மாவுக்கு உரிய தர்மம். கரப்பன் என்பது இடையனாக பிறந்தபடியால வந்த தர்மம். அது இன்னி இருக்கும், நாளைக்கு போயிடும். கைங்கரியம் என்பது நிரந்தரமான தர்மம். அதை பார்க்க போனாலும் இல்லையோ. லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் மனைவியை விட்டுத்தானே காட்டுக்கு போனார். மனைவியோடு இல்லாவிட்டால் எந்த யாகம், ஹோமம், தானம், தர்ம காரியங்களை பண்ணவே முடியாது. மனைவி இருந்தால் தான் கூட இருந்து பண்ண முடியும். 14 ஆண்டுகள் லக்ஷ்மணன் எந்த ஒரு உபாசனம் கூட பண்ணிருக்க முடியாது. அடிப்படை தர்மங்களையே கடைபிடிக்க முடியாது. ராமனுக்கு தேவையில்ல, சீதையை கூட்டிட்டு போயிட்டார். இவர் ஊர்மிளையை அழைத்து செல்லவில்லை. அப்ப பாபம் வருமானு கேட்டால், ராம கைங்கரியத்துக்காகத்தானே தர்மத்தை விட்டார். அப்ப எந்த பாபமும் வராது. அத போல இங்கும் நற்செல்வன் அடிப்படையில் கறக்க வேண்டிய பொறுப்பை விட்டிருந்தாலும் கண்ணனுடைய கைங்கரியத்தை விடாமல் செய்தாரே, அதனால நற்செல்வன்னு கொண்டாடுகிறார். அப்ப நமக்கு இப்ப அடுத்தபடி அடிப்படை தர்மங்கள் என்னென்ன பண்ணணுமோ தெரிஞ்சுக்கணும். இதை விட்டு விட்டு பகவானை சேவிப்பதற்கோ அவனுக்கு தொண்டு செய்வதற்கோ ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அப்ப இது இடையூறாக நினைக்கிறதேன்னு பயப்படவே வேண்டாம். இதை விட்டு கொடுத்தாலும் கைங்கரியம் தான் முக்கியமானது என்பதை 12வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இதை போல ஒவ்வொரு இடத்திலும் கடைபிடிக்கணும். கண்டிப்பா தர்மங்களை பண்ணணும். தர்மத்தை பண்ணும்போது நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும். வெறும செயல் மட்டும் நம்மை முன்னேற்றி விடாது. மகாபாரதத்தில் ஒரு இடத்தில் பகவானுக்கும் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் ஒரு உரையாடல் சொல்லப்படுகிறது. அதுல ஸ்ரீதேவி சொல்லுகிறாள், வசாமி நித்யம் சுபகே பிரகல்பே தக்ஷேனரே கர்மணி வர்த்தமானே அக்ரோதனே தேவபரே கிருதஜ்ஞே ஜிதேந்திரியே நித்தியம் உதீர்ண சத்துவே. நான் எந்த மனிதனிடத்தில் வாழ்கிறேன், எந்த பெண்ணினிடம் வாழ்கிறேன் என்று ஸ்ரீதேவி நாச்சியார் ஒரு இடத்தில் உபதேசிக்கிறார். ஆண் எப்படி இருக்க வேண்டும்? நித்தியம் சுபகே, நல்ல பாக்கியசாலியாக தன்னுடைய ஒரு நன்மையை தான் ஏற்படுத்துவனாக இருக்க வேண்டும். பிரகல்பே, பயமற்றவனாக இருக்க வேண்டும். தக்ஷே, காரியம் செய்வதில் நல்ல சாமர்த்தியம் இருக்க வேண்டும். கர்மணி வர்த்தமானே, தனக்கு கொடுக்கப்பட்ட கர்மங்களை விடாமல் செய்பவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு, ஆணுக்குத்தான் என்னுடைய அனுகிரகம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறாள். அக்ரோதனே, யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது. தேவபரே,
தெய்வத்துக்கு பூஜை செய்வதில் ஆசை இருக்க வேண்டும். கிருதஜ்ஞே, யாரெல்லாம் தனக்கு உதவினார்களோ அதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. செய் நன்றியோடு இருக்க வேண்டும், கொல்லக்கூடாது. இதை போல இருப்பவனுக்குத்தான் நான் அருள் புரிகிறேன். அதே போல பெண்களுக்கு சொல்றார், வசாமி ஸ்திரீஷு காந்தாசு தேவத்விஜ பராசுச்ச விசுத்த கிரக பாண்டாசு கோதான்ய அபிரதாசுச்ச. பெண்ணு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இருந்தா ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பிடிக்கும்னால் காந்தாசு, காந்தம் காந்தம்னா இழுப்பதுன்னு பொருளோ இல்லையோ, ஒரு பொருளை ஈர்க்கக்கூடியதுக்கு தான் காந்தம்னு பெயர். பெண் என்பவள் காந்தமுடையவளாக இருக்கணுமா, தன்னுடைய நல்ல பழக்கங்களாலே தன்னுடைய பண்புகளாலே பார்ப்பவர்களை இழுக்கணும், தன்னுடைய குடும்பத்தை இழுத்து சேர்த்து பிடித்து வைக்கணும். அப்படி காந்தையாக இருக்க வேண்டும். தேவ த்விஜ பராசு, தெய்வத்துக்கு செய்யப்படுகிற கர்மங்களில் இவள் தான் ஈடுபாடோடு இருக்க வேண்டும். அது அந்த ஆணுக்கு சொல்லவே இல்லை. தினமும் வீட்டுல பகவானுக்கு திருவாராதனை நடக்கிறதோ இல்லையோ, பண்ணுவதெல்லாம் ஆண் தான். ஆனா பண்ணுகிறாரான்னு பார்ப்பது பெண்ணு தானே. மனைவி சொல்லுவதால் தான் பாதி வீட்டுல திருவாராதனவே நடக்கிறது. இல்லாட்டா அந்த ஆண் பண்ண போறதே கிடையாது. சொன்னாட்டா இவ சத்தம் போடுவா, அதனால பண்ணிட்டு போவோம்னு தான் பல பேர் ஆண்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இது வேடிக்கைக்கு சொல்லல, பொறுப்பே பெண்ணுக்குத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவகாரியம் ஸ்ம சாகிருத்வா கிருத்தஜ்ஞா ஹிருட்டச்சேதசான்னு வால்மீகி சொல்லுகிறார். ராமன் ஒரு இடத்துல வரணும், வெளியில போயிருக்கார். ராமன் வருவதற்கு சீதை காத்து கொண்டிருக்கிறாள். அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணாள்னால் தேவகாரியம் ஸ்ம சாகிருத்வா, எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன பூஜை நடக்கணும், என்ன நைவேத்தியம் நடக்கணும், என்ன தீபம் தூபம் ஆரத்தி என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி முடிச்சு வச்சுட்டு ராமன் வருவதற்காக காத்திருந்தார்னு வால்மீகி சொல்லுகிறார். அப்ப ராமன் பண்ணணும், ஆனா அதை பண்ணுகிறாரா, தெய்வத்துக்கான காரியங்கள் நம் வீட்டில் குறைவில்லாமல் நடக்கின்றனவா என்பதை அந்த பெண்ணு தான் பார்க்கணுமா. அடுத்தது விருந்தாளிகளை கவனிக்கும் பொறுப்பு அந்த பெண்ணுடையதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப தெய்வத்துக்கு பூஜை, மனிதர்களுக்கு செய்யும் பூஜை, இரண்டையும் அந்த பெண் தான் செய்ய வேண்டும். தேவ த்விஜ பராசுச்ச விசுத்த கிரக பாண்டாசு, பாண்டம்னா வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள், பாத்திரங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். இங்க அங்க போட்டு வைக்க கூடாது. அது அதற்கு சரியா இடம் இருக்கணும். தேய்ச்சி சித்த பண்ணி பளபளன்னு அடுக்கி வச்சிருக்கணும். இதெல்லாம் நான் வீட்டை எப்படி வச்சிருந்தா ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு என்ன வந்தது, அழுக்கா இருந்தா என்ன, தெளிவா இருந்தா என்ன, துணியெல்லாம் மடிச்சு வச்சா என்ன, மடிச்சு வைக்காட்டா என்ன, ஏன் இப்படியெல்லாம் நிபந்தனைகள் என்றால் என்னுடைய வீடு நினைக்கிறதுல தான் தப்பே.